Hello friends, welcome to ARK Diaries. நான் உங்கள் ஆனந்த். நம்ம சேனல்ல மாடிஃபைட் கார்ஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா Ford Fiesta மாடிஃபைட் கார் தாங்க பார்க்க போறோம். ரெண்டு கார் நம்ம கிட்ட இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா பர்பிள் கார். சோ இந்த காருக்கு வந்து ஃபுல் பாடி கிட், ஃபுல் கார் பெயிண்டிங், இன்டீரியர்ஸ், இன்ஜின்ல டர்போ ஆட் பண்றதுன்ற ஒரு 5 lakhs மேல செலவு பண்ணிருக்காரு. இப்போ கார்ல மார்க்கெட்லயே பாத்தீங்கன்னா ஒரு 1 lakh நல்ல Fiesta கார் கிடைக்குது. கார் ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு எடுத்து ஒரு 5 லட்சம் ரூபாய் கிட்ட ஃபுல்லா செலவு பண்ணிருக்காரு. என்ன நல்லா ரெடி பண்ணிருக்காருன்றதை இந்த வீடியோல 1 by 1 வித் பிரைஸோட பார்ப்போம். அண்ட் இன்னொரு Black காருக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட், அதுக்கு அப்புறம் வந்து ஃப்ரண்ட் ஃபெண்டரில் ஏர் வெண்ட்டுக்கு மட்டுமே 22,000 செலவு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி கார் ஒரு 2 lakhsக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ரெண்டு காரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மாடிஃபைட் கார்ஸ் நிறையா நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு பர்பிள் கார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணான்னு நினைக்கிறேன். ப்ரோ ரெண்டு காருமே தரமாக இருக்குது ப்ரோ. ஸோ நம்ம வந்து ஒரு கார் கேட்டிருந்தோம். ஸோ ரெண்டு கார் தனித்தனியாக பண்ணலாம், சரி ஒரே வீடியோவை பண்ணிக்கலான்ற மாதிரி இப்போ போயிடலான்ட்டு உங்கள் காரில் சொல்லுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம காருக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போது ரீசெண்டாக நல்லா ட்ரெண்ட் ஆகிற காரு இல்லை மார்க்கெட்டில் வந்து இப்போ ஃபோர்டு கம்பெனியே கிடையாது ப்ரோ. ஸோ செகண்ட்ஸில் கார் எடுக்கணுன்னாவே நிறைய பேர் யோசிப்பாங்க. ஏன் வந்து கார் எடுத்து ஒரு 5 லட்ச ரூபா கிட்ட செலவு பண்ணீங்க? யூனிக் தான் ப்ரோ. ஏன்னா எல்லாருமே வந்து இருக்கிற காரே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஷிஃப்ட்டு, அதை விட்டால் சிவிக்கு, பழைய பலினோ, பழைய ஹோண்டா, இது மாதிரி எல்லாருமே பண்ணதே தான் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, இப்போ நான் அதுக்குன்னு நான் போய் புதுசாக வாங்கி நம்ம செலவு பண்ணுற ஐடியாவே கிடையாது. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற காரே பண்ணுவோமே, ஏன் அதுவுமே நல்லா தானே இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சு நான் இந்த ஃபோர்ட் ஃபியஸ்டா செலக்ட் பண்ணேன். ஆக்சுவலி எங்கள் வீட்டில் இருந்த கார் இது, ஃபேமிலி காரு. இதை வந்து நான் பர்சனலாக எடுத்துக்கினதுனால எனக்கு வந்து வீட்டில் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நான் பிடிச்ச மாதிரி ஃபுல்லாக மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே ப்ரோ, கார் தரமாக இருக்குது. ரோட்டில் வந்தாலே எல்லோரும் நம்மள தான் காரை பார்க்குறாங்க. ஸோ அதில் அலாய்ஸ் வந்து நிறையா விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஸோ என்னென்னலாம் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு 1 by 1 அப்படியே உங்கள் ஃப்ளோவில் சொல்கிறீங்களா? ஆக்சுவலி ஃபுல் டிங்கரிங் ப்ரோ. வண்டி ஃபுல்லாக ரெஸ்ட்டில் தான் இருந்தது. ஓகே, ஃபுல்லாக வண்டி உள்ள வாட்டர், இப்போ மழை பெஞ்சதுன்னா வண்டி உள்ள ஃபுல்லாக வாட்டர் வந்துடும், எல்லாமே லீக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா, பட்டி டிங்கரிங் விட்டு சேம் கலர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. அது கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு 1 by 1 ஐடியா வந்தது. மாடிஃபை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வந்து கலர் மாற்றுவோம், யூனிக் கலராக மாற்றுவோம். ஆக்சுவலி நான் பர்பிள் கேண்டி கேட்டால் அவங்க வந்து இப்போதைக்கு அது அவைலபிள் இல்லைன்னு சொன்னதுனால இந்த கலர் எனக்கு சூஸ் பண்ணாங்க. சரி ஓகே, எனக்குமே இது பிடிச்சிருந்தது. இதுவுமே ட்ரைஸ் கலர் தெரியும் உங்களுக்கு. ஓகே, லைக் இப்போ நீங்கள் நார்மலாக நிற்கும் போது பார்த்தீங்கன்னா பர்பிளில் தெரியும், இதே நீங்கள் சன்னில் பார்க்கும்போது பிங்கிஷாக தெரியும் கலரு. ஸோ டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கார் ரன்னிங்கில் பார்க்கும்போது. அண்ட் வந்து உள்ள இன்டீரியர் வந்து சீட்ஸ் வந்து அவுடி சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப குஷனியாக இருக்கும். நம்ம இங்கேருந்து நான் இது வரைக்கும் இது வந்து ஒரு அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். அது வரைக்குமே எங்கள் ஃபேமிலியோட 4 பேருமே போயிருக்கோம். பட் ஆனால் இந்த அளவுக்கு எந்த ஒரு இது பண்ணதில்லை. லைக் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். இது வந்து அந்த சீட் உள்ள ஃபோம் எல்லாமே மாற்றிட்டீங்களா ப்ரோ? ஃபோம் எல்லாமே மாற்றினது. லைக் இதெல்லாம் மோஸ்ட்லி இந்த வெஹிக்கிள்ஸில் வரவே வராது. இந்த செட்டப்லாம் எந்த ஃபோர்ட் ஃபியஸ்டாலேயே வராது, நம்மளா போட்டதுனால. ஓகே, இந்த சென்டர் ஆர்ம் ரெஸ்ட்லாம் வராதுல்ல? ஆமாம், எதுவுமே வராது. ஸோ இந்த ஆர்ம் ரெஸ்ட்டு, ஸோ அதிலே வந்து வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியும் கொடுத்துருக்கீங்க. இன்டீரியருக்கு மட்டும் எவ்வளோ ப்ரோ ஆச்சு? இன்டீரியர் எனக்கு சீட்ஸ் மட்டுமே, ஃப்ரண்ட்டு ஒரு சீட்டு 2 சீட்டுமே சேர்த்து எனக்கு 28,000 ஆச்சு ப்ரோ. ஃப்ரண்ட்டு 2 சீட் மட்டும். எனக்கு பேக்கு மொத்தமாக இது ஒரு 12, இது ஒரு 12, மொத்தம் 24 something. ஓகே, இந்த இதெல்லாம் ப்ரோ இதெல்லாம் இருந்துச்சா? இதெல்லாம் வந்து நான் இவ்வளவுமே அவங்க கிட்ட பண்ணதுனால எனக்கு அவங்க அதை ஃப்ரீயாக பண்ணி காம்ப்ளிமெண்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க. ஓகே ப்ரோ, அலாய்ஸ் பற்றி சொல்கிறீங்களா? அலாய்ஸ் வந்து நான் எடுத்தது 15,000க்கு எடுத்தேன். எடுத்து பிளாக், ஆக்சுவலி இது ஒரிஜினல், இது பிளாக். ஆக்சுவலி நான் வந்து இது கோல்டு கலருக்கு பெயிண்ட் பண்ணேன் அவ்வளோ. ஓகே, பர்பிளுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கான்ட்ராஸ்டாக. அந்த உள்ளே க்ரீன் அடிச்சிருக்கீங்களா ட்ரம்மு? அது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி தான். ஓகே, எவ்வளோ ப்ரோ ஆச்சு அலாய்ஸு? டயர்ஸ் வந்து சேம் சைஸா இல்லை அப்சைஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்சைஸ். ஆக்சுவலி இது 13 தான் வண்டி வருது, நான் போட்டிருக்கிறது 14. ஓகே, இப்போ அப்சைஸ் பண்ணதால உங்களுக்கு வந்து ஆர்ச்சில் அடிப்படுறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ப்ரோ? ஏகப்பட்டது இருக்கு, ஏகப்பட்டது. இதோட செகண்ட் பம்பர் இது எனக்கு. ஃபர்ஸ்ட் பம்பர் வித்தின் 3 months எல்லாமே போயிடுச்சு. ஓகே, அந்த ஃபுல் பாடி கிட் போட்டிருக்கீங்களா? பாடி கிட் போட்டு பெயிண்டிங் பண்ணீங்களா இல்லை? ஆமாம் ப்ரோ. ஓகே, இப்போ இதெல்லாம் சில இடத்துலலாம் உங்களுக்கு ஓகே, இப்போ இந்த பாடி கிட் போட்டதால உங்களுக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் சுத்தமாக இல்லை ப்ரோ. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏன்னா லுக் வைஸ் வந்து நல்லா தரமாக இருக்குது, பட் ஆனால் ஓட்டுறது கஷ்டம் இல்லை ப்ரோ? ப்ரோ நான் மோஸ்ட்லி ஸ்ட்ரீட்ஸ் உள்ளே கொண்டு வரவே மாட்டேன் காரை. ஸ்ட்ரீட் உள்ளே போகிற மாதிரினா பைக் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏதாவது லாங் ஹைவேஸில் போகும்போது எனக்கு இதுவே இல்லாத ஐடியாவே இல்லாத இடத்துக்கு போகும்போது எனக்கு இது மாதிரி டேமேஜஸ் ஆகும்.
எனக்கு இப்போ நான் ரெகுலராக போகிற இடம்னா எனக்கு அந்த இடத்த பற்றி தெரியும். ஸோ காமனாக வந்து நான் காரை விட்டுட்டு பைக்கில் போயிடுவேன். இதில்னு போகும்போது திடீர்னு அந்த இடம் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம புதுசாக தான் போகிறோமே, அந்த இடத்துல எனக்கு இது மாதிரி டேமேஜஸ் ஆகும். ஓகே, ஆல்ரெடி தெரிஞ்ச இடமா இருந்ததுன்னா எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. ப்ரோ இப்போது இதுக்கு பாடி கிட் போட்டிருக்கீங்களா ஃபியஸ்டாக்கு? ஸோ இது வந்து ஏன்னா இப்போ சிவிக்கு ஒரு சில காருக்கு வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஃபியஸ்டாக்கு வந்து கிடைச்சதா இல்லை நீங்கள் ஆர்டர் பண்ணி செஞ்சீங்களா ப்ரோ? இது எல்லாமே ஹேண்ட்மேடு ப்ரோ. இது மோஸ்ட்லி இந்த இதுவை வந்து ஃபிட்டே பண்ண முடியாதுன்னு எனக்கு சொன்னாங்க. நார்மலாக சிவிக்கு போடுற பம்பர் பேக் பம்பர் தான் போட முடியும். இப்போ நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக ஒரு சிவிக் வருது பார்த்தீங்களா, 2020க்கு மேலே. ஆமாம், அந்த சிவிக்கோட மாடிஃபைடு பம்பர் இது. ஓகே, இதை வந்து இதில் ஃபிட்டே பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. எனக்கு பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு இதில் அவங்க எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, அப்படின்னா ஆனால் இந்த ஃப்ரண்ட்டு பேக்கு பம்பர்ஸ் எல்லாமே சிவிக்கு வரதில்ல ப்ரோ, அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி ஃபியஸ்டாக்கு போட்டிருக்கீங்க. ஆர்டர் பண்ணி ஃபியஸ்டாக்கு போட்டது. ஆனால் இதுவுமே வந்து இப்போ கரண்ட்டாக வந்து எந்த வண்டிக்குமே போடுறது கிடையாது. ஏன்னா ரொம்ப கிரவுண்ட் கிளியரன்ஸ் இது அடி வாங்குவோம். பாடி கிட் மட்டும் எவ்வளோ ப்ரோ ஆச்சு ப்ரோ? மொத்தமாக தான் ப்ரோ எனக்கு ப்ரைஸ் தெரியும். லைக் பாடி இது செப்பரேட்டாக நான் பண்ணலை. ஓகே, மொத்தமாக எனக்கு 3 ஆச்சு. இன்டீரியர் கிடையாது, பெயிண்டிங்கு, பாடி கிட், டிங்கரிங் ப்ளஸ் பாடி கிட், இது 3மே சேர்த்து எனக்கு 3 ஆச்சு. இன்டீரியர்ஸ் தனியாக எனக்கு ஒரு 2.5 ஆச்சு. ஓகே ப்ரோ, எக்ஸாஸ்ட் சொல்கிறீங்களா? ஏன்னா நம்ம ரோட்டில் வரும்போதே பார்த்தீங்கன்னா பின்னாடி வரும்போது அது விசில் சவுண்ட் மாதிரி கேட்டுகிட்டே இருந்தது. ஸோ அது ஆக்சுவலி டர்போ இருக்குது ப்ரோ வண்டியில், டர்போ இன்ஜின் இது. ஓகே, அதனால் நமக்கு வந்து அந்த சவுண்டு வருது நல்லாவே. நார்மலாக எக்ஸாஸ்ட் போடாமலே நம்மளுக்கு சவுண்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளது ஆனால் எக்ஸாஸ்ட் மாற்றல. ஆமாம், மாற்றலை. அண்டு டீசல் இது. ஓகே, இது டீசல். நம்ம என்ன மாற்றினாலுமே வந்து ஆனால் இந்த 2 கிரில்லையும் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வர மாதிரி இருக்குல்ல ப்ரோ? அது ஜஸ்ட் லுக் வைஸ் இருக்குமே தவிர. ஓகே, சரி, ஓகே ப்ரோ. ப்ரோ இன்ஜின் மட்டும் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறீங்களா ப்ரோ? டீசல்லாம் டர்போ வந்து அப்போ கொடுக்கும்போதே இருந்துச்சா இல்லை நம்ம? இல்லை ப்ரோ, இப்போ நான் 2வது இன்ஜின் செலவு பண்ணேன் ப்ரோ. அது சேர்க்காம நான் சொன்ன அமௌண்ட் தான் உங்களுக்கு 5.something. ஓகே, இன்ஜினுக்கு தனியாக 1.5 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். சீஸ் ஆகிடுச்சு வண்டி வாங்கி 3 monthsலேயே. இப்போ நான் வந்து இதை புது இன்ஜின் போட்டு இது பண்ணேன், மார்க்கெட்டில் ஆஃப்டர் மார்க்கெட்டில் பண்ணேன். உங்களுக்கு இது டர்போ. அதனால தான் எக்ஸாஸ்ட் மற்றாலும் அந்த விசில் சவுண்ட் அப்படியே ரன்னிங்கில் சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ டர்போ இன்ஜின் போட்டதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இருக்க இன்ஜினும் இதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் ப்ரோ? நீங்கள் தாராளமாக 170 போகும். அப்பா, ஆக்சுவலி டீசல் வண்டி 170 போகுதுன்றது பெரிய விஷயம். நம்மளுக்கு வந்து தாராளமாக 170 போகும். நான் போயிருக்கேன், 170 வரைக்கும் போயிருக்கேன். அதுக்கும் மேலே போக வாய்ப்பு இருக்குது. பட் நம்மளுக்கு அந்த ஸ்டேரிங் ஷேக்குன்றது கம்பல்சரி வந்தது. எவ்வளோ ஒரு மைலேஜ் கொடுக்குது? மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13-12 அந்த ரேஞ்ச். ஓகே, நம்ம ரேவ் பண்ணுறதை பொறுத்து ப்ரோ. நம்ம அதிகமாக ரேஷாக ஓட்டணுனாலே மைலேஜ் கம்பல்சரி 10க்குள்ளே தான். நார்மலாக கேஷுவலாக அப்படியே பொறுமையாக நம்ம அந்த 170 ஏற்றணுன்னா தாராளமாக 12 தரும். ப்ரோ ஓவராலாக எவ்வளோ நாள் ஆச்சு ப்ரோ? ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பம்பர் வந்து ஃபிட்டே ஆகாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து பண்ணி கொடுத்துருக்கு. 10 days டைம் கேட்டு வாங்கினாங்க ப்ரோ வண்டி. ஓகே, எனக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 34 days ஆச்சு, 1 month. ஓகே, கைக்கு வர. ஸோ ஆனால் பெயிண்டிங் இதெல்லாமே முடிக்கிறதுக்கு எனக்கு 6 months ஆச்சு டோட்டல். அதே மாதிரி லைட் வந்து இதில் வந்து ஹெட்லைட் மட்டுமே ஒரு பேர் வந்து 17,000 போட்டிருக்கேன் ப்ரோ. ஓகே, அந்த உள்ளே இருக்க பல்பு மட்டும்? உள்ளே இருக்க பல்பு மட்டும். ஆக்சுவலி அது வந்து 5 years வாரண்ட்டி. இப்போ வர ஆடிக்கு மேலே இருக்கும். அவங்களுக்கே ஆப்போசிட்டில் வந்தாங்கன்னா கண்ணுங்க எல்லாம் கூசிடும். மோஸ்ட்லி நான் லோ பீம்லேயே தான் வண்டியை கொண்டு போவேனே. ஹைவேஸில் எனக்கு தெரியலன்னும் போது இன்சஃபிஷியண்ட்டாக ஃபீல் ஆகும்போது மட்டும்தான் நான் ஐபிஎம்மே போடுவேன். ஓகே, நல்லா பவராகவும் இருக்கும். 5 years வாரண்ட்டி. ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு கண்ணே கூசிடும், அவங்க திட்டுற அளவுக்கு இருக்கும் லைட்டு. ஸோ அதனாலேயே மோஸ்ட்லி லோ பீம்லேயே வண்டி எடுத்துகிட்டு போகிறது. ஓகே, அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து சும்மா நார்மலாக 34,000 இல்லை, 2 ஹெட்லைட்டுக்கும் சேர்த்து 34,000. ஓகே ப்ரோ, அது மாற்றினது இதுவுமே அவுட்டரும் சேர்த்து மாற்றிட்டேன். ஏன்னா இது ரொம்ப ஓல்டுன்றதுனால ப்ரௌனாக மாறிட்டு இருந்தது, ஃபேட் ஆகிருந்தது. அண்ட் இதெல்லாமே வந்து ஆஃப்டர் மார்க்கெட் சும்மா ஒரு 3,000 கொடுத்து மாற்றினது தான், நார்மலாக கார் லுக்குக்காக. இதுவும் அதே மாதிரி தான். இதில் வந்து உள்ள ரெட் இருக்கும், வெளியே வந்து ரிங்கு ப்ளூவில் இருக்கும். ஓகே ப்ரோ. அப்புறம் கார் உள்ள பார்த்தீங்கன்னா செட்டு போட்டிருக்கோம் ப்ரோ, லைக் சவுண்ட் சிஸ்டம். அதுவுமே ஃபுல்லாக மாற்றினது தான். லைக் நியர்லி அது 6 GB ரேமு. இது மட்டும் நம்ம 38 something போட்டோம் ப்ரோ, 6 GB ரேம். ஓ,
6GB RAM அண்ட் இது ரெண்டு எல்லாமே ஃபுல்லாக JBL சிஸ்டமு. ஓகே. கீழே வந்து இது இருக்குது நம்ம சிஸ்டம்க்கு அண்டர் சீட்டு. இல்லை ஊஃபர் பேக்கில் இருக்குது. இங்கே வந்து இது ஆடியோ கன்வெர்ட்டர் இருக்குது. ஓகே. 4-way. ஸோ அது வந்து என்ன பண்ணோன்னா நாலு இதுக்குமே தனியாக கொடுத்துட்டு இதில் வந்து ஊஃபருக்கு தனியாக போயிடும். ஓகே. ஊஃபரும் பேக்கில் இருக்குது. இதுவுமே நம்ம சொல்லி வச்சு வர வச்சு வாங்கினது தான். இது நம்ம இவ்வளோ பெருசு இருக்குது. ஆமாம், ராக் ஸ்பாட்டுன்றது. எவ்வளோ ஆச்சு ப்ரோ இதெல்லாம் சேர்த்து 34 இல்லை? இல்லை ப்ரோ, அது மட்டும் அந்த டிஸ்பிளே மட்டும் 34. ஓகே. எனக்கு அது ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த 2 ரவுண்டு ஸ்பீக்கர்ஸ் மட்டும் ஒன்று 12,000 24,000 அது. அப்புறம் பேக்கில் போட்டிருக்கிறது வந்து இன்ஃபினிட்டியில் ஓவல் போட்டிருக்கேன். அது மட்டுமே அது ரெண்டுமே சேர்த்து 12,000 தான். அது வந்து ஒன்று 12,000, இது ரெண்டுமே சேர்த்து 12,000, அதாவது ஒன்று 6,000. இது மட்டும் நம்மளுக்கு வந்து 18 கிட்ட ஆச்சு. ஸ்பீக்கர்ஸ் ஊஃபருக்கு நீங்கள் ஆல்மோஸ்ட் 70,000 செலவு பண்ணியிருக்கீங்க போல். ஆமாம், ஆக்சுவலி இது வந்து 17,000ன்றது வந்து இதோட சேர்த்து, இந்த ஒயரிங்கோட சேர்த்து. ஓகே. அது மட்டும்னா நம்மளுக்கு ஒரு 15,000 வந்திருக்கும். 2,000 ஒயரிங் ஃபிட்டிங் சார்ஜஸ் அது மாதிரி சேர்த்து. ஸோ ப்ரோ, நம்ம காரில் பார்த்தீங்கன்னா இந்த காரில் பண்ணும்போது எல்லாமே ரெண்டும் ஒரே பக்கமாக தான் ரெடி பண்ண பார்த்துட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்லைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி க்ரோமில் தான் ஃபஸ்ட்டு இருந்தது வண்டியில். ஸோ பிளாக் வித் க்ரோம்னு பார்க்கும்போது இது மட்டும் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருந்துன்னு சொல்லி ஸோ உள்ளே மட்டும் பிளாக் பெயிண்ட் பண்ணி அண்ட் தென் இந்த ஸ்ட்ரிப் லேம்ப் வந்து நான் செட் பண்ண சொன்னேன் எனக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரன்னிங் இண்டிகேட்டர் லேம்ப்ஸ், இந்த மேட்ரிக் லேம்ப்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி BMW அவங்களுக்கு கொடுக்குறது. ஸோ உள்ளே வச்சு அதை இது பண்ணி LED DRLோட செட் பண்ண சொன்னாங்க. அண்ட் தென் உள்ளே இருக்க பல்பு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே லோ பீம், ஹை பீம், இந்த கீழே இருக்க ஃபாக் எல்லாமே ஒரே குவாலிட்டியில் தான் வரும். ஸோ அது H7 சம்திங் என்னமோ சொல்லுவாங்க அந்த பிராண்ட் வந்து. எல்லாமே பிராண்டட் போட்டதுனால ஒரு பேர் மட்டுமே எனக்கு 8,000 கிட்ட ஆச்சு. அப்படி பார்த்தா 8 ஒரு 24 ஒரு 30,000 கிட்ட ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தமாகவே. ஸோ ஒரு 6 பல்ப் மட்டும் போட்டிருக்கோம், அது 30,000. நைட்டில் போகும்போது எனக்கு இந்த ஃபாக் லேம்பே எனாஃபாக இருக்கும். ஸோ நான் லோ பீம் போடுறதே ரொம்ப ரேரு. இன்கேஸ் லோ பீம் போட்டால் ஹை பீம் போடுறது அதை விட ரேர். ஏன்னா அவ்வளோ நெசசரி எனக்கு தேவைப்படாது. ரொம்ப ஹைவேல போகிற ரொம்ப டார்க்காக இருக்கும்போது தான் லோ பீம் அண்ட் ஹை பீம் ஆன் ஆகும். அண்ட் போனட் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே டிசைன் பண்ணி இது தனியாக எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அழகாக இதை கட் பண்ணி உள்ளே வச்சு பண்ணி கொடுத்தாங்க. ஓகே. இது வந்து என்னோட ஓன் சஜஷன். இது ஃபைபரா மெட்டலா ப்ரோ? இது எல்லாமே மெட்டல் தான் ப்ரோ. இது ஜஸ்ட் கட் பண்ணி மட்டும் தான் உள்ள ஃபைபர் மெட்டீரியல் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல மட்டும் தான் உங்களுக்கு ஃபைபர் வரும். ஃபுல்லாகவே மெட்டல் அப்படியே தான் இருக்கும். ஓகே. அந்த சைடுல பாத்தீங்கன்னா ஸ்டாக் பேண்டட் அப்படியே தான் இல்ல, மேல ஃபைபர் ஒர்க் மாதிரி பண்ணிருக்காங்க. மேல ஃபைபர் ஒர்க், போனட் அதே தான், மேல வந்து கட் பண்ணி கொஞ்சம் ஃபைபர் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஃபைபர் ஒர்க்ஸ் பண்ணது தான், அப்படியே தான் இருக்கும். ஓகே ப்ரோ. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா நான் எனக்காக ரொம்ப ஆசைப்பட்டு போட்ட அந்த ஏர் பெஞ்ச் இது. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டுமே ஒரு 22,000 ஆச்சு. இந்த சைடு அந்த சைடு அண்ட் பின்னாடி 2. ஸோ அதுக்கு மட்டுமே 22,000 செலவு பண்ணியிருக்கேன். நான் மற்றவங்க கிட்ட சொன்னேன் இது என்ன கட் பண்ணி வைக்கிறதுக்கு எதுக்கு அவ்வளோ செலவுன்னு கேட்டுருவாங்க. ஸோ அதனால் இது ஆசைப்பட்டு நான் பண்ணதுனால இது இவ்வளோ ஆச்சு. அண்ட் தென் சைட் மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா அது M Sport மிரர் அந்த மாடலில் ரெடி பண்ணது. இதுலேயே வந்து இந்த டபுள் லைன் வரதெல்லாம் இருந்தது. பட் இது கொஞ்சம் கிளாஸியாக இருக்குன்றதுக்காக இது உட்காந்து தனியாக ரெடி பண்ணோம். அண்ட் தென் அப்படியே பார்த்தீங்கன்னா வண்டியில் எக்ஸாஸ்ட் வந்து கஸ்டம் பண்ணி போட்டிருக்கோம். அதாவது வால்ட்ரானிக் சொல்லுவாங்க. பட் வந்து வால்ட்ரானிக்னா எல்லாம் ரேமஸ் பிராண்டோட ஒரே மாதிரி தான் போட்டிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வால்ட்ரானிக் தனியாக பாட்டில் செட் பண்ணி பாட்டிலேருந்து இங்கே ஹேண்ட் பிரேக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது என்ன பண்ணலான்னா வேணும் போது ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சவுண்ட் எந்த அளவுக்கு வேணுன்றதை இதிலே வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் நம்மளால். ஸோ ஹைவேஸில் போகும்போது எக்ஸாஸ்ட் ஆன்லேயே இருந்ததுன்னா அந்த இறையிற சவுண்டு மாதிரி இருக்கும், அது பீஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதுக்காக வால்ட்ரானிக் போட்டேன். ஏன் ரேமஸ் போடல அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து பாட்டில் வேணும், அதாவது ஒரிஜினல் எக்ஸாஸ்டோட பாட்டில் இருந்தால் அழகாக இருக்குன்றதுக்காக. ஸோ பாட்டில் வச்சு உள்ள கேட் தனியாகவும் இருக்குது. அதனால் என்ன ஆகும்னா வேணும்போது ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். வண்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்ஜினில் ஹெட்ரும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எக்ஸாஸ்ட் அவுட் நோட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க, அது அவுட்புட் நல்லாயிருக்கும். அண்ட் தென் வண்டியில் சைடில் இன்டீரியர்ஸில் எதுவும் பெருசாக நான் எதுவும் பண்ணல. ஸோ இப்போதைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறதுக்கு. உள்ளே வந்து சிஸ்டம் மட்டும் நான் புதுசாக போட்டிருந்தேன். அது மட்டும் ஒரு 16,000 நம்ம வந்தது எனக்கு. ஸோ பேசிக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட்டில் 2 ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே JBL, பின்னாடி 2மே ஃபோர்டோட OE ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, ஓவன் ஸ்பீக்கர்ஸு. அண்ட் தென் வண்டியில் சப்வூஃபர்லாம் எதுவும் நான் பெருசாக ஆட் பண்ணல. அண்ட் தென் ஸ்பாய்லர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்பாய்லர் வந்து இந்த மாடல் கொஞ்சம் கிளாஸாக இருக்கும் வண்டிக்கு அப்படின்றதுக்காக இந்த ஸ்பாய்லர் போட்டிருக்கேன். அண்ட் தென் இதில் ரியர் கேமராவும் வந்துடுது ஃப்ரண்ட்டில் கொடுக்குறது.
எக்ஸாஸ்டோட பாட்டில் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். உள்ள தள்ளி வந்து ஒரிஜினல் கேட்டும் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ வேணுமோ ஸ்விட்ச் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ பாட்டிலில் வந்து வேலை பார்த்து ஃப்ரெண்டு ஒரு அண்ணா போட்டு கொடுத்தாங்க. ஸோ ஓவரால் எவ்வளோ ப்ரோ ஆச்சு எக்ஸாஸ்ட் மட்டும்? எக்ஸாஸ்ட் மட்டுமே ஒரு 22 to 23. ஹெட்டர்லேருந்து ஹெட்டர் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 4K. ஓகே. ஹெட்ரு ஒர்க் வந்து 4 to 5K வந்தது. அண்ட் தென் இது வந்து ஒரு 22 அந்த மாதிரி வந்தது. இத்தனைக்கும் லேபர் எதுவுமே வாங்கல, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் பண்ணி கொடுத்தாரு. ஓகே. அப்போ ஓவராலாக ஒரு 26-28 கிட்ட எக்ஸாஸ்ட்டே மாற்றிருக்கீங்க. எக்ஸாஸ்ட் மட்டுமே 28 ஆகிருக்கு. ஆக்சுவலாக இந்த வண்டியில் எக்ஸாஸ்ட் ஒன்றும் யாரும் போட்டு நான் கேட்கல. ஸோ என் வண்டியில் எப்படின்னா சிவிக்கில் இருக்க மாதிரி இறையிற சவுண்ட் வராது, பட் பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் வண்டியில். இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸ் போனால் கூட அந்த பேஸ் சவுண்டு கேட்கும். பட் ரொம்ப சவுண்டாக இருக்குமா அப்படின்னா இந்த வண்டிக்கு அந்தளவுக்குலாம் வரல. மேபி நான் ஃபுல் சிஸ்டம் போட்டால் வருமா என்னன்னு தெரியல, ஏன்னா ஒரு ஐடியா கூட யாரும் இதை பண்ணல. ஸோ அதனால் எனக்கு தெரியல இந்த வண்டி. அண்ட் தென் இதை எடுத்து மாடிஃபை பண்ணணும்னு நினச்சதுக்கு மொதல் ரீசன் வந்து யூனிக்னஸ் தான் ப்ரோ. ஸோ எல்லாமே வந்து போலோ சிவிக்லாம் பண்ணுறாங்க. அண்ட் தென் நம்ம வந்து சின்ன சின்ன ஒர்க்ஸில் இப்போ இந்த போனட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரெடிமேடாக க்ரூஸு இந்த போலோ இந்த சிவிக்கு மட்டும் தான் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வண்டிக்கு நம்ம வந்து அது இந்த கட் பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்குலாம் லேபர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆகிடும். அதனால தான் இந்த மாதிரி வண்டியெல்லாம் ரெடி பண்ணுறது ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுது. இதுவே போலோவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நார்மலாக ரெடிமேடாக அவங்களே வச்சுருப்பாங்க, டக்குன்னு கிட்டு ஏற்றிட்டு வேலை முடிச்சுட்டே போயிடலாம். ஸோ அதனால் இதுக்கு மட்டும் ரொம்ப காஸ்ட்லியாக போச்சு. ஓகே ப்ரோ, நீங்களே சொன்னீங்க இது ரேரான காரு. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டு கம்பெனியே இல்லை, அவங்க க்ளோஸ் பண்ணி போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ கார்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக பார்க்க முடியல, பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு தெளிவான கார் பார்க்க முடியல. சர்வீஸ் ஸ்பேர்ஸ்லாம் வந்து இப்போது எப்படி இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். சர்வீஸ் அண்ட் ஸ்பேர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்பேர்ஸ் ஒன்றும் கிடைக்கிது ப்ரோ. கிடைக்கலன்னு நிறைய பேர் கம்பெனி மூடிட்டு போனதுக்கப்புறம் கிடைக்கலன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஸ்பேர்ஸ் வந்து இன்னுமும் அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து புதுப்பேட் சைட் போனாலும் சரி, இல்லை ஜிபி ரோட் சைட் போனாலும் சரி, ஸ்பேர்ஸ் வந்து அவைலபிளாகவே இருக்கும். லோவஸ்ட் ப்ரைஸ்லேயே கிடைக்குது. ஸ்பேர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. மற்றபடி சர்வீஸ்ன்னு பார்க்கும்போது ஃபோர்ட் கிட்ட கொடுக்கும்போது ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வெளியே தான் கொடுத்து தெரிஞ்ச அண்ணா கிட்ட கொடுத்து சர்வீஸ் பண்ணிட்டுருக்கோம் ப்ரோ. அவர் நல்லா பார்த்துப்பாரு. ஏதாவது பிரச்சனை டக்குன்னு இதில் போய்ட்டு கேரேஜில் போய்ட்டு அவரே கட்டி மாட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாரு. அதனால் அது பிரச்சனையே இல்லை. ஓகே. ஸ்பேர்ஸ் அண்ட் சர்வீஸில் இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. ஆமாம் ப்ரோ. ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து 2014 நான் வாங்கினேன், செகண்ட் ஓனரு. 2007 மாடல், இது 8 ரிஜிஸ்டர்டு. 14 நான் எடுத்து இன்னி வரைக்குமே நான் வண்டிக்கு பெருசாக எந்த ஒரு செலவுமே பண்ணது கிடையாது. ஸோ பிரேக் பேட்ச் மாற்றுறது, ஆயில், இந்த ரெகுலர் சேஞ்ச் மட்டும் தான் தவிர வண்டி எனக்கு செலவுன்னு ஒன்று வச்சதே கிடையாது. ரீசெண்டாக ஒரு 3 months இல்லை 4 months முன்னாடி மட்டும் ஒரு செலவு வச்சது. ஒரு 30,000 அதுக்கு செலவு பண்ணேன். அது என்னோட கேர்லெஸ்னஸ்னால தான் அது ஆனதே தவிர மற்றபடி எந்த ஒரு வேலையுமே. என்ன பிரச்சனை ப்ரோ, என்னாச்சு ப்ரோ? வண்டி என்ன ஆயிடுச்சுன்னா, சவிதா காலேஜ் ஈவெண்ட்டுக்கு போயிருந்தோம். ஈவெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஆல்டர்னேட்டர் பெல்ட் கட் ஆகி டைமிங் செயினுக்குள்ளே ஏறி டைம் மாற்றி உள்ளே இருக்க வால் மட்டும் பெண்ட் ஆயிடுச்சு, பிஸ்டன்ல அடிச்சு. ஸோ அதனால ஹெட் ஃபுல்லாகவே மாற்ற வேண்டிய நிலமை இருந்தது. அப்புறம் பெண்டெல்லாம் எடுத்துட்டு புது வால்ஸ் எல்லாமே போட்டு. ஆனால் இது இப்போ உங்களோட ஃபால்ட் இல்லைல்ல ப்ரோ? இது ஆக்சுவலாக நான் பெல்ட்டை வந்து கட் ஆகிற ஸ்டேஜில் தான் இருந்தது. ஒரு ஷாப்பில் கெரேஜில் கொடுத்து அதை மாற்றிடுங்கன்னு சொன்னேன். அவர் வந்து இல்லை நல்லா இருக்குன்னு வச்சிருந்தாரு. இத்தனைக்கும் அந்த பெல்ட்டை நான் காருக்குள்ளேயே தான் ஒரு ஸ்பேர் வாங்கி வச்சிருந்தேன். அது அப்பயே மாற்றிருந்தாங்கன்னா எனக்கு அந்த செலவு வந்திருக்காது. ஸோ அதுதான் பிரச்சனை ஆச்சு. ஒரு சின்ன விஷயம் 30,000 30,000 செலவு வந்து. ஆக்சுவலாக நிறைய பேர் பயம்லாம் கொடுத்துனாங்க, இன்ஜினே மாற்றிடுங்க அப்படின்லாம் சொல்லி. பட் இருந்தாலும் சரி ஓகே ரெடி பண்ணி ஒரு 25 to அந்த ரேஞ்ச் வந்து 25 to 30 அந்த ரேஞ்ச் கொடுத்து இது ரெடி பண்ணி போட்டது. ஓகே ஓகே சூப்பர். காரை டிரைவ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா தான் டிரைவ் பண்ணுவார். ஸோ எல்லா காலேஜ் ஈவெண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவர் தான் ஷோ டாப்பராக இருப்பார். ஸ்டன்ஸ் எல்லாம் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவர் தான் வந்து கார் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லா டிரைவிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் வந்து கார் ஏதாவது அவர் வீடியோஸாக பார்க்கணுன்னா ப்ரோ வந்து இன்ஸ்டா ஐடி கீழே கொடுத்துருவாரு. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இவர் தான் வந்து ஃபுல்லாக டிரைவ் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் ப்ரோ. ஸோ நானும் உங்கள் பேஜில் பார்த்துருந்தேன் கார்லாம் நல்லா வேகமாக ட்ரிப் பண்ணுறது இதுன்னு. ஆமாம் ப்ரோ, அது எல்லாமே இவர் தான் பண்ணுறது. ஷோஸ் போனால் நாங்களாம் யாரும் ட்ரைவ் பண்ண மாட்டோம், அவர் தான் கார் ட்ரைவ் பண்ணுவார். அவருக்குன்னு தனியாக காலேஜில் ஃபேன் பேஸே கிரியேட் ஆகிருக்கு. எங்களுக்கு அது பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. சரி ஓகே, தாத்தா கூப்பிட்டு போயிட்டு ஹாப்பியாக கூப்பிட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபியஸ்டா காரை பற்றி ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் கேள்வி நான் கேட்கலன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் கேட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒரு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை நீங்களும் இந்த மாதிரி காரை ரெடி பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா எக்ஸாஸ்ட்லேருந்து நிறைய விஷயம் இன்றைக்கி நம்ம பேசியிருந்தோம், நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அவங்ககிட்ட பேசிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு மாடிஃபைடு கார் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம நிறைய மாடிஃபைடு கார்ஸ் வந்து போட்டிருக்கோம். நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் மாடிஃபைடு கார்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் மட்டும் செக் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய கார்ஸை பார்க்கலாம். சேனலுக்கு முதல்ல வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு ஆட்டோமொபைல் சம்பந்தமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் ARK.